ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜாஸ் ஹெல்தி ஹோம். இந்த வீடியோவில் சாஸ் அண்ட் பீஸா ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ் இல்லைனா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி 3 எடுத்து பின்னாடி கீறிட்டு தண்ணி ஊற்றி அதை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். பின்னாடி பக்கம் எதுக்கு கீறணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா தக்காளியோட கண் அப்புறம் பின்னாடி பக்கம் நம்ம உரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பெரிய பல் பூண்டு எடுத்து ரவுண்டாக குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து உப்பு, மிளகாய் தூள் அதில் சேர்த்துக்கணும். பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் அது கூட சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பிஸா மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக மிதமான சூட்டில் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு விரல் வச்சு பார்த்தீங்கன்னா சுடணும், லேசாக சூடாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப அதிகமான சூடாக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து இதில் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். இது மாதிரி கலக்கிட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது நல்லா அப்படியே பொங்கி வந்த மாதிரி அப்படியே உப்பி வந்திருக்கும். இப்படி வந்தால் தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் பீஸாவும் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து மாவு இதில் டைரெக்டாக நம்ம கலந்துடலாம். இப்போ நான் 1/2 கிலோ மாவுக்கு பண்ண போகிறேன். அதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கை விடாமல் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. 1 1/2 மணி நேரம் கழித்து அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி நீங்கள் வச்ச பவுல் ஃபுல்லாக வந்திருக்கும். அப்போ தான் நல்ல முறையில் மாவு வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்தது பிஸா மேலே வைக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆலிவ், கேப்சிகம், டொமேட்டோ, அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆனியனையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பெஷல் ஐட்டமாக நான் வந்து ப்ரான் சேர்த்துருக்கேன். இது வந்து குட்டி குட்டியான இறால் தான், அதனால் நான் இதில் என்ன மசாலாவும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இதில் பெரிய இறாவோ இல்லை சிக்கனோ இல்லை வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மசாலாலாம் ஆட் பண்ணி அதை வந்து ஹாஃப் குக் பண்ணிடணும். கடையில் வந்து இந்த மாதிரி சீட்லெஸ் ஆலிவ்ஸும் கிடைக்குது. சிலது வந்து கடையில் வந்து பிளாக் ஆலிவ் அண்ட் க்ரீன் ஆலிவ் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் தேவையானதை சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அமுல் மசாலா சீஸ் தான் எடுத்திருக்கேன். சீஸ்லேயும் வெரைட்டி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து பிஸா சீஸ்ன்னு கூட கேட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாவை நான் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்தி விட்டுருங்க. அப்போ தான் இந்த சாஸ் எல்லாமே அது உள்ளார போய் நல்லா ஜூஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையுமே இது மேலே அடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி உங்களுக்கு வெங்காயமோ இல்லை வந்து கேப்சிகமோ சின்னதாக வேணும், பெருசாக வேணும், எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக அடிக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் மஷ்ரூம் கூட வைக்கலாம். டொமேட்டோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதே மாதிரி மஷ்ரூமை நீங்கள் அப்படியே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பன்னீர் பிஸா கூட பண்ணலாம். நமக்கு இதில் என்ன சேர்த்துக்கணும் விருப்பமாக இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வந்து இந்த பேப்பர் மாதிரி ஷீட்டாகவும் கிடைக்கிது. அது வேணால் நம்ம எடுத்து நான் ரிப்பன் மாதிரி கட் பண்ணி அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கும் இதுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாவோ இல்லை ஜூஸியாவோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் ஓவனை வந்து 200 செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது 10 நிமிஷம் ஹீட் ஆகி முடிச்சிடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக உள்ளே வச்சிடலாம். 200 செல்சியஸில் 15 நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன். ஓகே, ஃபைனலாக நல்ல ஜூஸியான கொஞ்சம் கிறிஸ்பியான சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்ச பீஸா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் அந்த ரவுண்ட் பிளேட்டில் ஒன்று தனியாக வச்சேன் இல்லையா, அதுதான் இது. ஃபஸ்ட்டே கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டதுனால இதை நான் வெளில எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹாப்பி ஹெல்தி ஹோம்.